இன்றைக்கி நாம் வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவை 3 பாகமாக பிரித்து சொல்லியிருக்கோங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நற்பலன்கள் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே முயற்சி எடுத்து செய்யலாம். இன்னமுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள்ங்கிறது கிடைக்கும். எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்தந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். முக்கியமான விஷயம் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 20% அளவுக்கு மட்டும்தாங்க எல்லாருக்குமே பொருந்தும். மீதம் இருக்கக்கூடிய 80% அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போது கோச்சார அடிப்படையில் 20% அளவுக்கு பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2 3-4 பாதங்கள், விசாகம் 1-2 3 பாதத்தை உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல்ல நல்லதொரு செய்தியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, வேலை இல்லாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு துலாம் ராசி அன்பர்கள் தாராளமாக இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் முயற்சி செய்யுங்க. நல்லதொரு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை தேடாமல் கொஞ்சம் தூரமாக வேறு ஒரு மாநிலத்திலேயோ இல்லை வேறு ஒரு ஊர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ இந்த மாதிரி நீங்கள் வேலை தெரிஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளி மாநில வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் வேலை தெரிஞ்சீங்க அப்படின்னா இனிமையாக கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம்ங்க. திருமண அமைப்புகள் சாதகமாகும். ஏன்னா கடந்த ஒரு காலகட்டங்களில் ஜென்மத்தில் கேது 7 ராகு இருந்து 2023 அக்டோபர் வரைக்குமே திருமணத்தில் நிறைய தடங்கல்கள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த காலத்தில் ஸ்தானத்தில் குரு தனிச்சு இருந்தும் கல்யாணத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு காலகட்டத்தில் திருமண அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். தாராளமாக முயற்சி செய்யலாம். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அஷ்டமத்தில் குரு சுப விரயங்களை கொடுப்பாரு. அப்போ திருமண அமைப்பு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் குரு அஷ்டமத்தில் மறைஞ்சிருந்தாலும் சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா திருமண அமைப்புலையும் குழந்தை பாக்கியத்திலையும் கொஞ்சம் கண்டிப்பாக கோச்சார அமைப்பு எந்த ஒரு விதத்திலையுமே தடங்கல்களை கொடுக்காது. கவலைப்பட வேண்டாங்க. தாராளமாக திருமணத்துக்கோ குழந்தை பாக்கியத்துக்கோ நீங்கள் முயற்சி செய்யலாம். இறைவன் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டம் வருமானம் ஓட்டத்தை நல்லதொரு முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் தாங்க இது. ஏதாவது ஒரு வகையில் வருடம் முழுவதுமே பண நடமாட்டம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை சேமிக்கிறதுல கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். இது வந்துட்டு நம்ம கடைசியில் பார்க்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். செலவுகளை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே துலாம் ராசி என்பர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஏதாவது ஒரு வகையில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சுப செலவுகளாக தான் இருக்கும். மனநிறைவோடு செலவு செய்வீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செஞ்சோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே வீட்டில் வந்துட்டு பிரிஞ்சு தான் இருப்பீங்க. சொந்த ஊரில் வந்துட்டு தனித்து போயிட்டு நீங்கள் பிரிஞ்சு தான் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ தனியாக தான் இருக்கீங்க. அங்கேயே பிஆர் அப்ளை பண்ணணும், அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக பிஆர் கிடைக்கும். ஏற்கனவே பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் குடியுரிமை நிச்சயமாக கிடைக்கும். அங்கேயே தங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் விலகும். கடந்த ஒரு காலகட்டங்களில் யாரெல்லாம் உங்களை ஒழுங்காக வேலை பார்க்க விடாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை பணியிடத்தை போட்டு கொடுத்துட்டே இருந்திருக்கலாம், உங்களுக்கு சில தொந்தரவுகள் இல்லாமல் கொடுத்துருந்துருக்கலாம். அது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் மாறும். உத்தியோக ரீதியாக நல்லதொரு மாற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். தொழில் ரீதியாக இல்லை, உத்தியோக ரீதியாக. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த ஒரு காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை எல்லாமே இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே பஞ்சமாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. அப்போ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த ஒரு காலகட்டத்தில்
ஜாதகம் பார்த்தோ இல்லை பிரசன்னம் பார்த்தோ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதற்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலுக்காகவோ தொழில் அபிவிருத்தி செய்கிறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு இடம் வாங்கிறதுக்காகவோ மனைவி பிள்ளைகளுக்கு நகை வாங்கிறதுக்காகவோ படிப்புக்காகவோ இந்த மாதிரி நல்லதொரு விஷயங்களுக்காக சுப விஷயங்களுக்காக நீங்கள் கடந்தது ஒரு காலகட்டங்களில் கடன் கேட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி வராமல் போகின்றிருக்கலாம், கிடைக்காமல் போகின்றிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடன் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். இன்னொன்று, வீடு கட்டுறதுக்கும் இந்த ஒரு காலகட்டம் சிறப்புங்க. ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ மனை வாங்குறதுக்கோ சொத்து வாங்கி போடுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ இதற்கு எல்லாமே ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் தடங்கல்கள் அப்படிங்கிறது, அதாவது கட்டுமான பணி அப்படிங்கிறது பாதியில் நிற்கிதுன்னா கூட மீண்டும் அந்த ஒரு பணியை எடுத்து செய்வதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. இன்னொன்று, ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு பழைய வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவதற்கு உண்டான புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். இது சார்ந்த விஷயங்களுக்காக சுப விரயம் அப்படிங்கிறது செஞ்சுக்கலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள். அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தாய் வழியிலேயும் ஒரு சில நன்மைகள் ஆதரவான ஒரு செய்திகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் மறைஞ்சிருக்காரு. அப்போது சுப விரயங்கள் அப்படிங்கிறது செய்வீங்க, நல்லதொரு விஷயத்துக்காக தான் செய்வீங்க. அதை அளவுக்கு அதிகமாக செஞ்சு அகலக்கால் அப்படிங்கிறது வச்சிடாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலர் 20 லட்சம் வீடு பிளான் பண்ணுவீங்க, அது ஒரு 30-35 லட்சத்தில் கொண்டு போய் விடும். அந்த மாதிரி அகலக்கால் அப்படிங்கிறது வைக்க வேண்டாம். ஒரு சிலர் கடன் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக பெருசாக கடன் வாங்கி கையில் வச்சுப்பாங்க. 15 லட்சம் லோன் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கையில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறாலும் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள். செலவுகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் அவசியம் உங்களுக்கு தேவைப்படும். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எதையுமே பார்க்க பாருங்கள். பெரிய அளவில் அகலக்கால் அப்படிங்கிறத வச்சு கடனில் சிக்கிக்காதீங்க. இன்னொன்று, வாங்குகிற கடனை முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு. அடுத்ததாக இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு முதலீடுகள் தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஏன்னா பெரும் பொருளாதார வரவு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது. தொழில் நல்லா போகும், ஓரளவுக்கு நல்லா தான் போகும். ஆனால் அளவுக்கு அதிகமாக முதலீடு பண்ணி பெரிய அளவில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஏன்னா லிமிட்டை தாண்ட உங்களுடைய கடன் அமைப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதனால் பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருந்துக்கோங்க. பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். தொழிலை பார்த்து அகலக்கால் என்பது வைக்காமல் லிமிட்டடாக நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னாலே பிரச்சனையில் சிக்காமல் இருந்துக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது உண்டாகும். அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க இந்த ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்குமே வயதானவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். ஏன்னா அஷ்டமத்து குரு 6ல் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அதை மட்டுப்படுத்துவார். ஆனாலுமே மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உடல் நலத்தில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது கோச்சாரம் தான் 20% தான் ஒர்க் பண்ணும். பட் இருந்தாலுமே அந்த உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னொன்று, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். குறிப்பாக கொஞ்சம் பெரிய குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க சில நேரங்களில் உங்கள் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசுகிறது, இல்லை அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் என்பது உண்டாகிறது. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுடைய குழந்தைகள்கிட்ட அன்பாக ஆயுதமாக பயன்படுத்துங்க. உங்களுடைய பேச்சை ஆயுதமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் அல்லது உங்களுடைய கையை ஆயுதமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாலோ குழந்தைகளுடைய கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அன்பாக பேசுனீங்க அப்படின்னா தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதிகார தோரணையிலேயோ அல்லது கோபமான ஒரு வெறுப்பான தோரணையிலேயோ பேச வேண்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு குழந்தைகள்கிட்ட பேசவே வேண்டாம். அப்போ மிக முக்கியமாக சொல்வது பொருளாதாரம், தேவையில்லாத செலவுகள், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே, முறையாக கையாண்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் அப்படிங்கிறத கொடுக்காது. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ
உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில இடங்களில் இருக்கக்கூடிய சில கிரகங்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு லக்கணக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கும்பம் அல்லது ரிஷப வீட்டில் குருவோ அல்லது சுக்கிரனோ, கும்ப வீட்டில் குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது ரிஷப வீட்டில் குருவோ அல்லது சுக்கிரனோ யார் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் கிடைக்கும். கெடு பலன்கள் அப்படிங்கிறது வெகுவாக குறையுங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரர்கள் முருக